ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், விளக்கேற்றும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பின் அதனை அமர்த்த வேண்டுமா அல்லது அது தானாக மலையேற வேண்டுமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல விளக்கு என்னத்துக்காக ஏற்றணும் அப்படிங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுப்போம். இந்த விளக்கொளியிலே தான் நாம் இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. இறைவன் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறான். நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணும் பொழுது கூட அப்படியே ஜோதி வடிவில் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த தியானம் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எல்லாருக்குமே இருக்காது இல்லையா? ஆக இறைவனை நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சு அந்த விளக்கிலே கூட அந்த விளக்கொளியிலே நாம் இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். இப்போ நம்ம வந்து ஒரு படம் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு விக்கிரகம் இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு விளக்கொளியிலே கூட ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அதில் கூட நம்ம சுவாமியை ஆவாகனம் பண்ணி நம்மளால் தரிசிக்க முடியும். விளக்கு அப்படின்னு சொன்னால் அது மகாலட்சுமி மட்டும்தான் இருப்பா அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த விளக்கிலே எல்லா தேவதைகளையுமே ஆவாகனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. இவ்வாறு நம்ம வீட்டில் காலையில் சாயங்காலம் 2 வேளையுமே விளக்கேற்றணும்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரம் அறுதிட்டு சொல்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா, காலையில் டைம் இல்லை, அவசரமாக நான் வெளியில் போக வேண்டியதாக இருக்குது, நான் ஸ்நானம் பண்ணிட்டு சீக்கிரமாக நான் ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி காலை நேரத்தில் விளக்கேற்றாமல் மாலையில் மட்டும் ஏற்றுறா. இன்னும் சில பேர் காலையில் மட்டும் விளக்கேற்றுறா, மாலை நேரத்தில் சுத்தமாக மறந்தே போயிடுறா. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நிச்சயமாக நம்ம வீட்டில் 2 வேளையிலையுமே விளக்கை ஏற்ற வேண்டும், அவசியம் விளக்கேற்ற வேண்டும். இந்த விளக்கு ஏற்றுறதுலேயே நிறைய கன்ஃபியூஷன்லாம் வச்சுட்டு இருக்கா. பார்த்தோம்னா முதல்ல எண்ணெயை விடணுங்கிறா, திரி போடாமல் எண்ணெய் மட்டும் விடணுங்கிறா ஒரு சில பேர் என்ன பண்ணுறான்னா, இல்லை வெறும் இலக்கில் வந்து எண்ணெய் விடப்படாது, திரியை போட்டுட்டு தான் எண்ணெயை ஊற்றணும் அப்படிங்கிறா. இந்த மாதிரிலாம் எந்த குழப்பமுமே தேவையில்லை. நீங்கள் முதல்ல எண்ணெயை விட்டாலும் சரி அல்லது முதல்ல திரியை போட்டாலும் சரி, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இது வேணும்னே நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ இஷ்யூ இந்த மாதிரிலாம் காமிச்சிக்கிறா. இவ்வாறு செய்ய வேண்டிய, குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பர்பஸ் வந்து விளக்கேற்றணும் அப்படிங்கிறது தான். இந்த விளக்கு கூட எப்படி தெரியுமா, அதில் இருக்கக்கூடிய எண்ணெய்ங்கிறது இருக்கணும். ஒரே அந்த 5 எண்ணெய்களை ஒன்றாக கலந்து தான் ஏற்ற வேண்டும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த 5 எண்ணெய்களை கலந்து விளக்கேற்றது அப்படிங்கிறதுலாம் பரிகார சாந்திக்காக சொல்லியிருக்கா. நம்ம பரிகாரம் இல்லாமல் ஜென்ரலாக நம்ம வீட்டில் விளக்கேற்றும் பொழுது பசு நெய்யை கொண்டு விளக்கேற்றுவது என்பது ரொம்ப ரொம்ப அபரிமிதமான பலன்களை தரும். பசு நெய் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கூட நல்லெண்ணெயை மட்டும் விட்டு விளக்கேற்ற வேண்டும். இவ்வாறு நல்லெண்ணெயை விட்டு விளக்கேற்றும் பொழுது நமக்கான பலன்கள் அத்தனையுமே கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் எரியணும், அதை நம்ம போய் அமர்த்திடணுமா அப்படின்னு சொன்னால் அவசியமே இல்லை. அது தானாகவே மலையேற வேண்டும். தானாக மலையேறுகின்ற வரை நம்ம அப்படியே விட்டுடலாம், அதை ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நான் இப்போ அவசரமாக ஊருக்கு கிளம்பின்னு இருக்கேன், நான் காலையில் விளக்கு ஏற்றிட்டேன், ஆனால் விளக்கில் இன்னும் எண்ணெய் இருக்குது, நான் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னும் பொழுது அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், சுவாமிகிட்ட பிரார்த்தனையை பண்ணிக்கணும். அங்கே சுவாமிகிட்ட பிரார்த்தனையை பண்ணிட்டு ஒரு புஷ்பத்தை கொண்டு அந்த புஷ்பத்தாலே ஒத்தி எடுக்க வேண்டும் அந்த திரியை அப்படின்னு சொல்கிறது. வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. வாயால் போய் ஃபோன் ஊதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவ்வாறு பண்ணக்கூடாது. நான் அவசரமாக வெளியில் கிளம்பணும், நான் ஆஃபீஸ் போகணும், அப்படியே விளக்க விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல, வீட்டில் எலி தொல்லையெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஒரு புஷ்பத்தை கொண்டு நன்றாக பிரார்த்தனையை செய்து கொண்டு, க்ஷமா பிரார்த்தனைன்னு பேர் அதற்கு, நான் அவசரமாக கிளம்ப வேண்டும், இந்த விளக்கினை நான் அணைப்பதற்காக நீ என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த க்ஷமா பிரார்த்தனையை பண்ணிண்டு அந்த விளக்கிலே அந்த புஷ்பத்தை கொண்டு ஒத்தி எடுத்து விட்டு தாராளமாக நாம் அலுவலகம் செல்லலாம் அல்லது வெளியிலும் செல்லலாம். எப்படியாக இருந்தாலும் அந்த தீப மகாலட்சுமின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த தீபத்திலே அந்த விளக்கு ஒளி அப்படிங்கிறது ஏற்றும் பொழுது நம்முடைய உள்ளத்திலும் அந்த உற்சாகம் என்பது ஊற்றெடுக்கும். அந்த விளக்கினை ஏற்றி நமஸ்கரிக்கும் பொழுது நமக்கான பலன் என்பது முழுமையாகவே கிடைக்கும். இதில் இன்னொரு சந்தேகமும் நிறைய பேர் கேட்டுருக்கா. அதாவது விளக்கு வந்து எந்த முகத்தை நோக்கி ஏற்றுவது, நான் தெற்க பார்த்து ஏற்றக்கூடாது நிறைய பேர் சொல்கிறா அப்படின்லாம் நிறைய சந்தேகங்கிறது வர்றது. இறைவன் எல்லா திசையிலுமே நிறைந்திருக்கிறான், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். விளக்கிற்கு என்று முகம் என்பதே கிடையாது. இதை நாம் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு விளக்கேற்றி வச்சோம்னா அந்த வெளிச்சமானது சுற்றிலும் தான் பரவும். 360 டிகிரியிலையுமே அந்த விளக்கு ஒளி என்பது பரவி கொண்டிருக்கும். இந்த விளக்கிற்கு ஏது முகம்? நம்ம என்ன தெரியுமா நினச்சிக்கிறோம், அந்த விளக்கில் அந்த கூர்ஷாக ஒரு பாகம் இருக்கு இல்லையா, அதை போய் நம்ம முகம்னு நினச்சிக்கிறோம்.
அப்படி இல்லவே இல்லை. அது திரி நிற்கிறதுக்கான ஒரு பகுதி தானே தவிர அந்த திரியை ஏற்றும் பொழுது அதனுடைய ஒளியானது எல்லா திசைகளிலுமே பரவிக்கொண்டுதான் இருக்கும். ஆக விளக்கிற்கு என்று தனியாக ஒரு முகம் கிடையாது காமாட்சி அம்மன் விளக்கினை தவிர. அதனால் இதை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உண்மையை நன்றாக புரிந்து கொண்டு நாம் விளக்கேற்றி வழிபடும் பொழுது நமக்கான பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.